வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையால் நினைவோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்குறோன்னா, ஒரு மஷ்ரூம் கிரேவி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து டின் மஷ்ரூம் வந்து வாங்கியிருக்கேன். அந்த டின்னில் இருக்கிறது வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 4-5 தடவையாவது நம்ம வந்து நல்லா அலசி எடுத்துடணும். ஏன்னா அதை வந்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதனால் அந்த கெமிக்கல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம எடுத்துடணும். ஃப்ரெஷ்ஷாக வந்து மஷ்ரூம் வந்து கிடைக்காதப்போ இந்த மாதிரி டின் மஷ்ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நிறையா ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. ரொம்ப அது ஃபேட் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் மஷ்ரூம் வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூம் வந்து உங்களுக்கு வந்து தேவையான ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு அதில் வந்து போட்டு நம்ம வந்து லைட்டாக வதக்கி எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதில் வந்து பெப்பரும் சால்ட்டு போட்டு வதக்கி நம்ம தனியாக வச்சிடலாம். ஏன்னா நல்லா கொஞ்சம் நீர் சத்து இருக்கும், தண்ணி விட ஆரம்பிக்கும் மஷ்ரூம். அதனால் வந்து நம்ம முதல்லையே வதக்கி கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் போட்டு அந்த மாதிரி வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிரேவிக்கு வந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வதக்கியாச்சு. இதை வந்து தனியாக வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம், தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றியாச்சு. அதே கடாயிலேயே வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, சோம்பு, கிராம்பு 2 அது வந்து போட்டிருக்கேன். அது வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கியிருக்க வெங்காயத்தில் கொஞ்சம் வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கிக்கலாம். மிச்ச வெங்காயம்லாம் நம்ம வந்து அரைச்சி ஊற்றிடலாம். கொஞ்சம் தக்காளி தான் போட்டிருக்கேன், ஒரு தக்காளி. மிச்சம் 2 தக்காளி வந்து அரைச்சிட்டேன். ஒரு 2 பச்சை மிளகா காரத்துக்கு. இது வதக்கினதுக்கப்புறம் அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதோட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சால்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் அரைச்சதுலேருந்து கொஞ்சம் தண்ணியும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சது வந்து தண்ணி வந்து கழுவி வந்து ஊற்றிட்டேன். இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டு காரத்துக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி 2ம் கலந்து அரைச்ச மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ணலை. நீங்கள் டேஸ்ட் பிடிக்கணும் ஆட் பண்ணிக்கோங்க, அது வேறு மாதிரி ஒரு ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சம் கரம் மசாலா போட்டு ஆட் பண்ணிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காளானை எடுத்து இதோட வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து பார்ப்போம். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துடும். சூப்பராக இருக்கும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இது இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.